ராமேஸ்வரத்தின் கடல் காற்று இன்னும் அவள் கூந்தலில் வீசிக் கொண்டிருக்கிறது. பெயர் யாழினி. ஒரு நடுத்தர வர்க்கம், நிறைய கனவு, ஆனால் கையில் ஒருவித நடுக்கம். பெங்களூரில் ஒரு பெரிய கல்லூரியில் இடம் கிடைத்து விட்டது. ஆனால் அவளுக்கு தெரிந்ததெல்லாம் ஆங்கிலம் தெரியாமல் அங்கே எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற பயத்துடன் ரயிலின் ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்தாள். அவள் கொஞ்சம் கூச்ச சுபாவம் கொண்டது. யாரிடமும் அவ்வளவு சீக்கிரம் பேச மாட்டாள். அவளுக்கு எதிரே அமர்ந்திருந்தான் கவின். பெங்களூரில் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலை செய்பவன். பார்க்க செம ஸ்டைலாக இருந்தாலும் பழகுவதற்கு மிகவும் எளிமையானவன். யாழினி கையில் வைத்திருந்த அந்த ஆங்கிலம் கற்க எளிய வழி புத்தகத்தை பார்த்துட்டு, பெங்களூருக்கா காலேஜ் சேர போறீங்களா என்று அவன் கேட்டபோது யாழினி மெல்ல தலையாட்டினான். அவனது அந்த நட்பான பேச்சு யாழினியின் பயத்தை போக்கியது. அந்த ரயில் பயணம் முழுக்க அவர்கள் பேசிக்கொண்டே வந்தார். யாழினி தன் குடும்பத்தை பற்றி, தனக்கு இருக்கும் IAS கனவை பற்றி பேசினார். கவின் அவளுக்கு பெங்களூர் எப்படி இருக்கும், அங்கே மொழி ஒரு தடையாக இருக்காது என்று தைரியம் கொடுத்தார். ஆங்கிலம் என்பது வெறும் மொழிதான் யாழினி, அது அறிவு கிடையாது, பயப்படாதீங்க என்று அவன் சொன்ன வார்த்தைகள் அவளுக்குள் ஒரு புதிய தன்னம்பிக்கையை வைத்து ஒரு கட்டத்தில் யாழினிக்கு தூக்கம் வர அவள் அறியாமலேயே அவன் தோளில் சாய்ந்து உறங்கி போனாள். ஒரு நெருங்கிய நண்பனை போல அவளை தொந்தரவு செய்யாமல் அப்படியே அமர்ந்த ஜஸ்டிக் ரயில் நிலையம் வந்தது. இருவரும் விடைபெற வேண்டிய நேரம். யாழினிக்கு தன் ஃபோன் நம்பரை தடுத்தாண்டவில்லை, அவனும் கேட்கவில்லை. உங்கள் கனவு நிஜமாகட்டும் யாழினி, ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லிவிட்டு கூட்டத்தில் மறைந்தான் கவின். 3 வருடங்கள் ஓடிவிட்டன. யாழினி இப்போது ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிறார். ஒரு பெரிய நிறுவனத்தில் இன்டர்வியூக்கு செல்கிறார். அதே கூச்ச சுபாவம் இப்போதும் அவளிடம் உண்டு, ஆனால் தன்னம்பிக்கை அதிகம். இன்டர்வியூ அறைக்குள் நுழைகிறார். அங்கே மேனேஜர் நாற்காலில் அமர்ந்திருப்பது வேறு யாரும் இல்லை, அதே கவின். அவன் அவளை பார்த்து அதே பழைய புன்னகையை ஒதுக்கிறான். கவின் மெல்ல சொன்னான், வெல்கம் டு பெங்களூர் யாழினி. அறையில் நிலவிய அமைதி கவினின் அதே பழைய புன்னகை உடைந்தது. யாழினியின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. 3 வருடங்களுக்கு முன்னால் ரயிலில் பார்த்த அந்த அதே கண்கள். கவின் மெல்ல இருக்கையை விட்டு எழுந்து அவள் அருகில் வந்தாள். அன்னைக்கு ரயிலில் பார்த்த அதே யாழினி தான், ஆனால் இப்போ உங்கள் கண்களில் பயம் இல்லை, ஒரு தெளிவான லட்சியம் தெரியுது. யாழினிக்கு வார்த்தைகள் வரவில்லை. அவள் கையில் வைத்திருந்த ரயிலை மெல்ல இருக்க பற்றினாள். கவின் தொடர்ந்தான், நிஜத்தை சொல்ல போனா அன்னைக்கு நீங்க ரயில்ல தூங்கும்போது உங்களோட அந்த ஆங்கிலம் கற்க எலி வழி புத்தகத்தோட கடைசி பக்கத்துல என்னோட நம்பரை எழுதி வச்சேன். நீங்க கூப்பிடுவீங்கன்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு, ஆனா நீங்க கூப்பிடல. ஒருவேளை நீங்களா ஜெயிச்சு வரணும்னு கடவுள் நினைச்சிருக்கார் போல. திகைப்புடன் தன் பையை தடவினார். அந்த புத்தகம் இப்போது அவளிடம் பத்திரமாக இருக்கிறது. உங்க திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் இந்த வேலை ஒரு ஆரம்பம்தான் யாழினி என்று சொல்லி கவின் கையை, அன்னைக்கு ஒரு நண்பனா கை கொடுத்தேன், இன்னைக்கு உங்க மேனேஜரா வரவேற்கிறேன். ஆனா என சிரித்து கொண்டே இடைவேளை விட்டான். ஆனா என்னை யாழினி மெல்ல கேட்டான். ஆனால் இந்த 3 வருஷத்துல நான் இழந்த அந்த ரயில் பயண பேச்சுகளை இன்னைக்கும் ஈவினிங் ஒரு காஃபியோட வட்டி முதலமாக பேசி தீர்க்கணும். வருவீங்களா? யாழினியின் முகம் இப்போது ராமேஸ்வரத்து செக்கச்சிவந்த அந்திவானம் போல மாறியது. மெல்லிய வெக்கத்துடன் அவள் தலையாட்ட கவின் அறையில் ஒரு புதிய கவிதை பிறந்தது. 1000 முகங்களை கடந்தும் அவளிடம் மட்டும் ஏனும் என் தேடல் முடிந்து போனது. அது அழகினால் அல்ல, அவளது அமைதியான ஆளுமையால். பேச்சார்வம் மிகுந்த இந்த பெங்களூரு மாநகரத்தில் யாழினியின் மௌனம் மட்டும் எனக்குள் ஏதோ ஒரு இனிய சங்கீதத்தை மீட்டு கொண்டே இருக்கிறது. இதுவரை எத்தனையோ கண்கள் என்னை பார்த்திருக்கின்றன, ஆனால் இவளது கண்களில் இருக்கும் அந்த அப்பாவித்தனமான தன்னம்பிக்கை என் இதயத்தை முதலில் சிறைபிடித்தது. அவள் அருகில் இருக்கும்போது
காலத்தின் வேகம் குறைவது போன்ற ஒரு பிரமை. இது நட்பை தாண்டிய ஒரு புனிதமான பிணைப்பு என்பதை என் மனம் ரகசியமாக சொல்கிறது. யாருக்கோ அறிமுகம் செய்ய வேண்டிய மேலாளர் இருக்கையில் அமர்ந்திருந்தாலும் அவளை பார்த்த கணமே ஒரு பழைய நண்பனைப் போல என் இதயம் அவளிடம் சரணடைந்தது. ஏனோ இந்த கதையை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.